நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவின் டப்பா என்ஜின் முன்னால் திமுக அரசின் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. கொத்தடிமைகள் மூலம் தமிழ்நாட்டிற்குள் புறவாசல் வழியாக வர நினைக்கும் பாஜகவின் எண்ணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஆவேசம். பாஜகவுடைய டப்பா என்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. மகளிர் உரிமை தொகை நான் முதல்வன் என திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை அடுத்தடுத்து பட்டியலிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 மாத உரிமை தொகையின் மூலம் மக்களுக்கு சர்ப்ரைஸ், அதனை தடுக்க முயற்சித்த துரோகிகளுக்கு ஷாக், இதுதான் என் ஸ்டைல் என்றும் ஆவேச பேச்சு. தமிழ்நாட்டு மகளிருக்காக நான் கொடுத்த உறுதிமொழிதான் உரிமை தொகை. அதுக்கு தடை போட நான் விட்டுருவனா? அதனாலதான் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல். தமிழ்நாட்டிற்காக பேச துணிவில்லாமல் பாஜகவிடம் கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சசிகலாவின் காலில் விழுந்து பதவி வாங்கியவர் இபிஎஸ் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரமாரி விமர்சனம். பழனிசாமி அவர்களே, தவழ்ந்து தவழ்ந்து ஊழல் குற்றவாளியான அம்மையார் சசிகலா காலில் விழுந்து பதவியை பெற்றவுடைய காலை வாரி விட்டுட்டு நீ எனக்கு பதவி கொடுத்தியான மரியாதை இல்லாம உரிமையில கேட்டீங்களா? இல்ல மறுக்க முடியுமா? இருநூறு தொகுதிகள் நிச்சயம், அதற்கும் மேல் வெற்றி பெறுவதுதான் நமது லட்சியம். மக்களை நேரில் சந்தித்து திமுகவின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக பூத் கமிட்டி மாநாட்டில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பேச்சு. போதும், நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவோம். 200 தொகுதிகள் நிச்சயம். 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கிறது தான் நம்முடைய லட்சியம். அதுக்கு முதல்ல 2 மாசம் ஓய்வை மறந்து உழைக்கணும். அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜாவை தொடர்ந்து திமுகவில் இணைந்தார் நிலோஃபர் கவில். திருப்பத்தூர் மாநாட்டில் மலர்கொத்துடன் முதலமைச்சரை நேரில் சந்தித்து தன்னை இணைத்துக் கொண்டார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் வரும் 21ஆம் தேதி முதல் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆவடி, அம்பத்தூர், மாதவரம் உள்ளிட்ட தொகுதிகளில் வரும் 26ஆம் தேதி வரை பரப்புரையில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தடுக்க உச்சநீதிமன்றம் செல்ல திட்டமிட்டிருந்தனர். முதலமைச்சர் சுதாரித்துக் கொண்டு துணிச்சலோடு முடிவெடுத்துள்ளதா என செல்வ பெருந்தகை பேட்டி. காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் குறித்து எதிர்மறையான கருத்துக்களை பொதுவெளியில் பேசியதாக புகார். வரும் 22ஆம் தேதி திமுக சார்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கட்சி தலைமை அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல். 5000 இல்லை 50,000 அறிவித்தாலும் இந்த முறை திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். திமுகவை வீழ்த்துவதை எங்கள் இலக்கு எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். தேர்தலில் அரசியல் அதிகாரம் பெற்று அனைத்து சாதியினருக்கும் விகிதாச்சார இடஒதுக்கீடு கிடைக்க ஆவண செய்வோம் என தொண்டர்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மடல். நம்மை நாமே தூற்றிக் கொள்வது நம்மை மயக்கம் தெளியாமல் பார்த்துக் கொள்வோருக்கு ஆதாயம் கிடைக்க வழிவகுக்கும் என்பதால் அதனை கைவிடுமாறு அறிவுரை. பூர்த்தி செய்யப்பட்ட தாவேக விருப்ப மனுக்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. மனுக்களை சமர்ப்பிக்க வரும் 20ஆம் தேதி வரை அவகாசத்தை நீட்டித்து கட்சித் தலைமை அறிவிப்பு.
சேலம் தாவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் உயிரிழந்த சுராஜின் குடும்பத்திற்கு அக்கட்சி சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி. சுராஜ் பிள்ளைகளின் கல்லூரி படிப்புக்கான செலவை ஏற்பதாகவும் தாவேக நிர்வாகிகள் உறுதி. குழந்தைகளை என் தம்பியின் 2 குழந்தைகளும், பெண் குழந்தை இருக்கு, ஒரு ஆண் குழந்தை இருக்கு. 2 குழந்தைகளும் சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் நாங்க இருக்கோம், எங்க நிர்வாகிகள் இருக்கோம். கண்டிப்பா அந்த குழந்தைகளை படிப்பு செலவு நாங்க ஏற்றுக்குவோம். கூட்டம் நடத்தியவர்கள்தான் உயிரிழப்புக்கு பொறுப்பானவர்கள், அவர்கள்தான் அதற்கு பதிலளிக்க வேண்டும். சேலத்தில் விஜய் கூட்டத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். உயிரிழப்புகள் அதிகமா நடந்துட்டே இருக்கு சார். விஜய் எங்க கூட்டம் போட்டாலும் உயிரிழப்பு நடக்குது. உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதெல்லாம் நீங்க யார்ட்டு சரியா நீங்க யார்ட்ட கேட்கணும்? நானா என்கிட்ட கேட்கணும்? நீங்க இல்ல சார், யார் இதுக்கு பொறுப்பு எடுத்து யாருக்கு பதில் சொல்லுங்க? இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 9 பேரை உடனடியாக தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்திடுக. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மகா சிவராத்திரியை ஒட்டி விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை, வேலூர், காட்பாடிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். பக்தர்களின் வசதிக்காகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் தெற்கு ரயில்வே நடவடிக்கை. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பிரம்மாண்டமாக நடந்த விமான கண்காட்சி. வானில் சாகசம் நிகழ்த்திய ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்களை கண்டுகளித்தார் பிரதமர் மோடி. புதுச்சேரியில் ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. டெல்லிக்கு அடிமையாக புதுச்சேரி காங்கிரஸ் ஆட்சி செய்தது எனவும் காரைக்கால் பரப்புரையில் அமித்ஷா விளாசம். இந்த என்டிஏ அரசாங்கம் 3 வேலைகளை செய்திருக்கிறது. ஒன்று, இங்கே ஊழலை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. முன்னர் இங்கே இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் புதுச்சேரியை தில்லிக்கு அடிமையாக ஆக்கி வைத்திருந்தது. ஆனால் என்டிஏ அரசாங்கமோ இங்கே சுயமாக விளங்கும், சுயமாக செயல்படும் ஒரு அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து அதை உருவாக்கி இருக்கிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பாக ஆட்சி செய்வதாக அமித்ஷா பாராட்டு. அடுத்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்படும் என அறிவிப்பு. வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இந்திய பிரதமர் மோடிக்கு அழைப்பு அனுப்பப்படும். பிராந்திய நாடுகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு அனுப்ப உள்ளதாக வங்கதேச தேசியவாத கட்சி அறிவிப்பு. 53 ஆப்பிரிக்க நாடுகளின் அனைத்து பொருட்களுக்கும் மே 1ஆம் தேதி முதல் வரி கிடையாது என சீனா அறிவிப்பு. வரி விலக்கு ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என சீனா கருத்து. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பள்ளிகளில் மாணவர் வருகையை அதிகரிக்க கிராமங்கள் தோறும் விசில் ஊதும் திட்டம் அமல். விசில் ஊதியபடி மாணவர்கள் செல்லும் போது அந்த ஓசையை கேட்டு சக மாணவர்கள் பள்ளிக்கு வருவார்கள் என அதிகாரிகள் தகவல். ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் மகா சிவராத்திரியை ஒட்டி உருவாக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட சிவன் சிற்பம். சுதர்சன் பட்நாயக் கைவண்ணத்தில் அமைக்கப்பட்டிருந்த சிற்பத்திற்கு பார்வையாளர்களிடம் வரவேற்பு அதிகரிப்பு. நாடு முழுவதும் சிவாலயங்களில் மகா சிவராத்திரி கோலாகலம். அதிகாலையிலேயே கோயில்களில் குவிந்த பக்தர்கள் மனமுருக வழிபாடு. T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் இன்று இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் இரவு 7 மணிக்கு தொடங்கும் போட்டிக்காக நாடு முழுவதிலும் உள்ள
கிரிக்கெட் ரசிகர்கள் காத்திருப்பு. T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தியது தென்னாப்பிரிக்க அணி. அதிரடியாக ஆடிய தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் எய்டன் மார்க்ரம் 44 பந்துகளில் 86 ரன்கள் அடித்து அசத்தல். கொழும்புவில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை போட்டியில் ஓமனை 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது அயர்லாந்து. 236 என்ற பிரம்மாண்ட இலக்கை எதிர்நோக்கி களமிறங்கிய ஓமன் அணி 139 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. இருபது அணிகள் பங்கு பெற்றுள்ள நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து முதல் அணியாக வெளியேறியது ஓமன். விளையாடிய 3 போட்டிகளிலும் தோல்வியை தழுவியதால் வெளியேற்றம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.